friends, welcome to our channel Biology Neat View. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா நமக்கு நீட் பேஸ்டா நமக்கு அடிக்கடி இந்த ரிலேட்டடா கேட்கக்கூடிய ஒரு क्वेश्चन தான் மியோசைட் ரிலேட்டட் ப்ராப்ளம் क्वेश्चन. ஓகேயா? சோ இதுக்கு முன்னால நம்ம நீட் क्वेश्चनல இது ரிலேட்டடா கேட்டிருக்காங்க. ஆமா கேட்டிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம இப்பதான் நீங்க இத பார்க்கறதா இருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இப்போ நம்ம இந்த ப்ராப்ளத்தை பார்க்கலாம். சரியா? சோ this problem is totally related to myocyte cell. ஓகேயா? இப்போ பாருங்க இந்த क्वेश्चन நார்மலா ப்ராப்ளமேட்டிக் क्वेश्चन கொடுக்கும்போது ஒரு தடவை நம்ம ரீட் பண்ணிட்டு நம்ம பண்ணக்கூடாது. ஸோ ஒன்றுக்கு 2 நேரம் நம்ம ரீட் பண்ணி அதை நல்லா நம்ம ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா if a myocyte of a diploid organism on G phase-ல 20 chromosomes and 40 picogram DNA, then what will be the number of chromosome A னு எடுத்திருக்காங்க and amount of DNA அதை வந்து B னு எடுத்திருக்காங்க in each cell after completion of meiosis 1. meiosis 1க்கு பிறகு நம்மளுக்கு இந்த டிப்ளாய்டு அந்த மியோசைட் கண்டிஷன்ல எத்தனை குரோமோசோம் இருக்கும், அட் த சேம் டைம் எத்தனை பிகோகிராம் டிஎன்ஏ இருக்கும். ரொம்ப சிம்பிளா இதுதான் என்னது நம்மளோட क्वेश्चन. ஓகேயா? இப்போ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு தெரிய வேண்டியது என்னன்னா மியோசைட் அண்ட் பாடி செல். ஓகே, இந்த ரெண்டுக்கும் சொமேட்டிக் செல், இந்த ரெண்டுக்கும் ஏதாவது லிங்க் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொமேட்டிக் செல்லும் டிப்ளாய்டு நம்பர் தான், மியோசைட்டும் என்னது டிப்ளாய்டு. ஓகேயா? டிப்ளாய்டு கண்டிஷன்ல தான் இருக்கும். ஓகே, இப்போ பாருங்க மியோசைட்டோட கண்டிஷன் வந்து ஹாப்ளாய்டு கண்டிஷனா டிப்ளாய்டு கண்டிஷனா அப்படின்னு நம்மளுக்கு கேட்கலாம். that one is diploid condition. அப்போ நம்மளோட somatic cell நம்ம பாடி செல்லுக்கும் என்ன கண்டிஷன் தான் டிப்ளாய்டு கண்டிஷன். ஓகே, அப்போ இதையே நம்ம செப்பரேட்டா அது மியோசைட்னு நம்ம சொல்றோம். நம்ம பாடி செல் it won't undergoes meiotic division. ஓகேயா? அது meiotic divisionக்குள்ள என்ட்ரியே பண்ணாது, மைட்டாட்டிக் டிவிஷனுக்கு என்ட்ரி ஆகும். பட் in the case of myocyte it enters into meiotic division. ஓகேயா? ஸோ வந்து ஒரு மியோசைட் வந்து நம்ம நார்மலா இதுக்கு எப்படி ஞாபகம் வைக்கலாம் அப்படின்னு சொன்னா கேமெட் மதர் செல். இது என்ன சொல்லுவாங்கன்னா கேமெட் மதர் செல். ஓகேயா? மதர் செல். ஓகே, இது வந்து 2n நம்பர். இப்போ வந்து உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம், இது ஸ்பெர்மேட்டோகோனியம், அப்போ அது ஸ்பெர்ம் மதர் செல், தட் ஆல்சோ மியோசைட். ஓகேயா? ஊகோனியம் அதுவும் என்னது நம்மளுக்கு மியோசைட்க்கு கீழே தான் வரும். சரியா? இப்போ நம்மளுக்கு இந்த ப்ராப்ளத்துல நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜி ஃபேஸை நம்மளுக்கு என்னது ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேயா? உங்களுக்கு நல்லாவே தெரியும் இன்டர்ஃபேஸ்ல 3 ஃபேஸ் இருக்கும். ஓகேயா? G1 phase, S phase, G2 phase. இதுல இந்த G1, ஓகேயா? சாரி, இதுல G1 phase. ஓகே, இந்த G1 phaseல நமக்கு குரோமோசோம் வந்து எவ்வளவு இருக்குன்னா குரோமோசோம், ஓகேயா? குரோமோசோம் வந்து 20 குரோமோசோம் இருக்கு. ஓகே, and also DNA எவ்வளவு இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 40 பிகோகிராம். ஓகேயா? குரோமோசோம் வந்து 20, டிஎன்ஏ கண்டென்ட் வந்து 40 பிகோகிராம். இப்போ நார்மலா ஒரு இன்டர்ஃபேஸ்ல இவங்க டிப்ளாய்டு கண்டிஷன்ல தான் இருக்காங்க. இன்டர்ஃபேஸ் வந்து ஒரு ப்ரிப்பரேட்டரி ஸ்டேஜ். ஓகே, அது நம்மளுக்கு எல்லாமே தெரியும். இப்போ G1 ஃபேஸ்க்கு நெக்ஸ்ட் இவங்க இதில் என்ட்ரி ஆவாங்கன்னா S ஃபேஸ்ல என்ட்ரி ஆவாங்க. சரியா? S ஃபேஸ்னா வேற ஒரு ஃபேஸ் இல்லை, சிந்தட்டிக் ஃபேஸ். ஓகே, இந்த சிந்தட்டிக் ஃபேஸ்ல குரோமோசோம் டூப்ளிகேட் ஆகுமா? குரோமோசோம் டூப்ளிகேட் ஆகாது. ஸோ நம்மளுக்கு 20 தான். ஓகே, அப்போ டிஎன்ஏ டூப்ளிகேட் ஆகுமா? எஸ், டிஎன்ஏ வந்து நம்மளுக்கு என்னதாகும்? டூப்ளிகேட் ஆகும். ஓகேயா? இதை நீங்க எப்படி ஞாபகம் வைக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்டர்ஃபேஸ் நடக்கும்போது உங்களுக்கு ஒரு சூட்கேஸ், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இப்போ வந்து இங்க இருந்து சென்னைக்கு கிளம்புறீங்க. ஓகேயா? ஃபார் எக்ஸாம்பிள் கன்னியாகுமரியில இருந்து சென்னைக்கு கிளம்புறீங்க. ஸோ இப்போ கிளம்பும் போது உங்களுக்கு ஒரு சூட்கேஸ் தான் கொடுத்துருக்காங்க. இந்த சூட்கேஸ் வந்து உங்களோட குரோமோசோம் மாதிரி. ஓகேயா? பட் இப்போ உள்ள இருந்து நீங்க ட்ரெஸ் எல்லாம் வச்சிருப்பீங்க, இந்த ட்ரெஸ் உங்களோட டிஎன்ஏ மாதிரி. ஓகேயா? இப்போ இங்க இருந்து சென்னைக்கு போகும்போது என்னது ஒரு 10 ட்ரெஸ் போதும். ஓகேயா? ஸோ வந்து ட்ரெஸ் எல்லாம் என்னது டிஎன்ஏ, அந்த ஒரு சூட்கேஸ் மட்டும் நமக்கு என்னது குரோமோசோம். ஓகே, இப்போ இதே சூட்கேஸோட இப்போ நம்ம எங்க போவோம்? இங்க இருந்தா அமெரிக்காவுக்கு போறோம். இப்போ அமெரிக்காவுக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த 10 ட்ரெஸ் போதுமா? போதாது. கூட நம்ம என்னது கொஞ்சம் ட்ரெஸ் நம்ம எடுத்து வச்சுக்கிறோம். ஓகே, ஒரு 20 ட்ரெஸ்ஸஸ் எடுத்து வைக்கணும்னு நினைச்சுக்கோங்களேன். பட் சூட்கேஸ் ஒண்ணுதான், உள்ள இருக்கக்கூடிய நம்மளுக்கு ட்ரெஸ் வந்து என்னது நம்பர்ஸ் வந்து கூடலாம், பட் சூட்கேஸோட நம்பர் வந்து என்னதாகாது, சேஞ்ச் ஆகாது. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? நம்ம இன்டர்ஃபேஸ்ல குரோமோசோமல் நம்பர் டூப்ளிகேட் ஆகாது, பட் சிந்தட்டிக் ஃபேஸ்ல டிஎன்ஏயோட நம்பர் என்னதாகும்? டூப்ளிகேட் ஆகும். இது கண்டிஷன். ஓகே, இப்போ அதுக்கு அடுத்தது எஸ் ஃபேஸ்க்கு அடுத்தது நம்மளுக்கு என்னன்னா
G2 phase. இது வந்து protein synthesis phase. இந்த synthesis phaseல நம்மளுக்கு வேற ஏதாவது நம்மளுக்கு இதுல changes இருக்குமா? இதுல there is no change. ஓகேயா? இப்ப பாருங்க இதுல 20 குரோமோசோம் தான். DNA நம்மளுக்கு எவ்வளவு இருக்கும்னா DNA இதே நம்மளுக்கு 80 பிகோகிராம். ஓகே, இப்போ நம்ம படிக்கிறது somatic செல் கிடையாது. என்ன செல்? நம்மளுக்கு மியோசைட். ஸோ மியோசைட் it undergoes என்ன division? Meiotic division. ஓகேயா? meiosis 1. ஓகேயா? meiosis 1. இப்போ meiosis 1 சொல்லும்போது that is considered as reduction division. ஓகேயா? reduction divisionனா நம்மளுக்கு குரோமோசோம் இப்போ என்னதாக போகுது? ரெடியூஸ் ஆக போகுது. ஓகே, அப்போ வந்து இங்க எல்லாம் குரோமோசோம்ல எந்த சேஞ்சஸும் இருக்காது. பட் when myocyte enters into meiosis 1, meiosis 1ல என்டர் ஆகும்போது நமக்கு நடக்கக்கூடிய ரியாக்ஷன் என்னன்னா என்னது? ரிடக்ஷன். ஓகேயா? ரிடக்ஷன் டிவிஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பாருங்க 20 குரோமோசோம் நம்மளுக்கு எத்தனை குரோமோசோமா மாற போகுதுன்னா நியர்லி 10 குரோமோசோமா என்னதாகும்? சேஞ்ச் ஆகும். ஓகேயா? அப்ப இங்க DNA இது ரிடக்ஷன் டிவிஷன் நமக்கு தெரியும். அப்போ DNAல நம்மளுக்கு இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் 18 எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ரெடியூஸ் ஆகும்போது நம்மளுக்கு 40 பிகோகிராம் எனர்ஜியும் கிடைக்கும். ஓகேயா? அப்போ உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சாச்சு. மியோசைட் டூரிங் மியோசிஸ் கண்டிஷன் நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது A குரோமோசோம் வந்து 10, B வந்து நம்மளுக்கு எத்தனை? சாரி, A வந்து 10, B வந்து நம்மளுக்கு என்னது? 40 பிகோகிராம். ஓகேயா? இப்போ இதுல இன்னொரு ஐடியா இருக்கு. அப்போ மியோசிஸ் 2ல என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மியோசிஸ் 2ல நம்மளுக்கு ரிடக்ஷன் டிவிஷனா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, இக்குவேஷனல் டிவிஷன். ஓகேயா? ஸோ இங்க என்ன பண்ணோம்னா இந்த குரோமோசோம் வந்து எப்படிதான் இருக்கும்? 10 தான் இருக்கும். ஓகே, பட் இந்த 40 பிகோகிராம் மறுபடியும் நம்மளுக்கு என்னதாகும்னா டிவைட் ஆகும். ஸோ டோட்டலா இப்போ நம்மளுக்கு கிடைக்கிறது என்னன்னா 20 பிகோகிராம். ஓகே, ஃபைனலா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பிகோகிராம் வந்து மியோசிஸ் 2ல நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது 20 பிகோகிராம். ஸோ இது அப்படியே நீங்க என்ன பண்ணிக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. மியோசிஸ் 1ல குரோமோசோம் வந்து என்னதாகும்? நம்மளுக்கு ரிடக்ஷன் டிவிஷன். மியோசிஸ் 2ல என்னதாகும்? இக்குவேஷனல் டிவிஷன் மாதிரி இதுல எந்த சேஞ்சஸும் இருக்காது. பட் மியோசிஸ் 1லயும் என்னதாகும்? DNA ரெடியூஸ் ஆகும். மியோசிஸ் 2லயும் நம்மளுக்கு என்னது? DNA ரெடியூஸ் ஆகும். ஓகே, ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா ஓகே இருந்துச்சுன்னா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு வீடியோல நம்ம மீட் பண்ணலாம். Until then, bye from Dr. D. Usha Arasu. Thank you.